கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக சங்கீதங்களின் புஸ்தகம் 43வது அதிகாரம் 1வது வசனம். தேவனே, நீர் என் நியாயத்தை விசாரித்து பக்தி இல்லாத ஜாதியாரோடு எனக்காக வழக்காடி சூதும் அநியாயமுமான மனுஷனுக்கு என்னை தப்புவியும். எனக்கருமையானவர்கள், இந்த இடத்துல சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, தேவனே நீர் என் நியாயத்தை விசாரி. எனக்கருமையானவர்களை, நாம் கர்த்தரிடத்தில் அநேக காரியங்களை விண்ணப்பிக்கிறோம், ஜெபிக்கிறோம்ல. ஆனால் ஆண்டவர்கிட்ட நம்ம தைரியமாக சொல்லணும், ஆண்டவரே நீங்கள் என்னை விசாரிங்க. ஆண்டவரே, நாம் ஆண்டவரிடத்துல நீங்கள் என்னை விசாரிங்க, என்னுடைய நியாயத்துக்கு நியாயம் செய்யுங்கன்னு சொல்லி தைரியமாய் கேட்க முடியுமானால், நாம் கர்த்தர் விரும்புகிற பரிசுத்தத்திலே நாம் நடந்து கொண்டு அவரை பின்பற்ற வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. பக்தி இல்லாத ஒரு கூட்டம், பக்தி இல்லாத ஒரு மக்கள், கிறிஸ்துவை நம்பியும் அவருக்கு விரோதமாய் நிற்கிற ஒரு கூட்டம், தெய்வமே இல்லை என்று சொல்லுகிற ஒரு சாரார் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினால், ஆண்டவரே நீர் எனக்காக வழக்காடும். ஆண்டவரே, சூதும் அநியாயமுமான மனுஷனுக்கு என்னை தப்புவியும். இந்த நாளிலும் கூட நம்மை சூழ்ந்து அநேகர் தவறான எண்ணங்கள், தவறான காரியங்களிலே அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கலாம். இந்த உலகத்தோடு கூட இருக்கிறவர்கள் துன்மார்க்கமான ஜீவிதம், பலவிதங்களில் ஒருவேளை இவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறானே என்று சொல்லி விரோதிக்கிறவர்கள் இருக்கலாம். அல்லன்னு சொன்னா, இவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமா இவன் முன்னேறிடுவானா, இவன் வாழ்க்கையில மேல வந்துட முடியுமா என்று சொல்லி சேலஞ்ச் பண்றவங்க நிறைய இருக்கலாம். ஆகவேதான் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது சொல்லுகிறான், ஆண்டவரே அநியாயமான மனுஷனுக்கு நீங்க என்னை தப்புவியும். சூது உள்ள மனிதர்களின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? உங்களுக்கு விரோதமாய் அநேகர் பற்களை கடித்து கொண்டு இருக்கிறார்களா? பயப்படாதுங்க, கர்த்தர் உனக்காக வழக்காடுகிறவராக இருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது சொல்லுகிறான், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், எனக்குள் ஏன் நீ தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும் நான் நம்பி இருக்கிற என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு விடுதலையை கொடுப்பார், நான் இன்னும் அதிகமாய் அவரை துதிப்பேன். அவன் சொல்லும் பொழுது சொல்லுகிறான், தேவனை நோக்கி காத்திரு. எனக்கு அருமையான தேவ பிள்ளையை, கலங்கி போய் இருக்கிறாயோ, விடுதலை வேண்டும் என்று சொல்லி கண்ணீரோடு கூட இந்த நாட்களில் போராடி கொண்டு இருக்கிறாயோ, இந்த நாளிலும் தேவனை நோக்கி காத்திரு. இயேசுவை நோக்கி நீ காத்திருப்பாயானால் அவர் நிச்சயமாக உனக்கு அற்புதத்தை செய்வார். அவர் உன்னை விட்டு விலக மாட்டார். பல விதங்களில் இடுக்கத்தின் மத்தியில் இந்த வார்த்தைகளை நீ கேட்டுக்கொண்டு இருக்கலாம். நன்மையை செய்தேன், உதவி இல்லையே என்று சொல்லி கலங்குகிறாயோ, பயப்படாதே, கர்த்தருக்காக காத்திரு, நிச்சயமாக ரட்சிப்பு உனக்கு வரும். எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவர் நீர்தாமே என் நியாயத்தை விசாரியும் என்று சொல்லி இந்த நாளிலே உம்மிடத்துல முறையிட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாவுக்கும் கர்த்தர் பதிலை கொடும். ஆண்டவரே, ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் என்று சொல்லி அவர்களை தேற்றும், ஆசீர்வதியும். இன்றைய நாள் ஒரு விடுதலையின் நாள், அதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.